வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் விநாயக் வைத்தியநாதனுடைய இயக்கத்தில் ஆக்டர் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் ரோமியோ. இந்த ரோமியோ எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோமியோ படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோ விஜய் ஆண்டனி டெத்து நடந்திருக்கிற ஒரு இழவு வீட்டில் தான் மிர்னாவை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இதை பார்த்த விஜய் ஆண்டனியோடைய ஃபேமிலி மிர்னாவுடைய ஃபேமிலி கிட்ட போய் பேசுகிறாங்க. ரெண்டு ஃபேமிலியுமே பேசி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் மிர்னாக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. அவங்களுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ மிர்னா பார்த்தீங்கன்னா சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு சென்னையில் அவங்க ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஆசை. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்று இருக்கும். அவங்க கேங்கே பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கேங்கில் ஒருத்தருக்கு டேரக்டர் ஆகணும், இன்னொருத்தருக்கு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், இன்னொருத்தங்களுக்கு ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை கனவோட தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதனால மிர்னாக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இருக்காது. ஆனால் மிர்னாவுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் நீ இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் அப்பாவை ரொம்ப நாள் நம்ம ஏமாற்றி நம்மளுடைய பேஷனை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கான், கல்யாணம் பண்ணால் இந்த ஆள் வீட்டுக்கு நீ போயிடுவேன், இந்த ஆளை ஈஸியாக நம்ம ஏமாற்றி நம்ம பேஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது நடக்குது. மிர்னாவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி ஒன் சைடாக அவருடைய ஒய்ஃபை லவ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஒய்ஃப் திரும்ப விஜய் ஆண்டனியை லவ் பண்ணாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள காதல் வந்துச்சா இல்லையா, அண்ட் மிர்னாவுடைய பேஷன் என்னாச்சு, அதுக்கு விஜய் ஆண்டனி எப்படி ஹெல்ப் பண்ணாரு, கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ரோமியோ படத்தோடைய மீதி கதை. விஜய் ஆண்டனியோடைய ஃபிலிமோகிராஃபியில் அவர் நிறைய சீரியஸான படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக இந்த ரோமியோ படம் அவர் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி எல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்கும், ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக இருக்கும். பட் ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு சரியாக போகலை. சரி, இந்த ரோமியோ படம் எப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் ஆண்டனியா இருக்கட்டும், மிர்னாலினி ரவியா இருக்கட்டும், விடிவி கணேஷ், யோகி பாபு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரோல். இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ரொம்பவே ஆப்டாக அவர் கனெக்ட் ஆயிருந்துச்சு. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எதுக்கு இவ்வளோ சாங்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கதைக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் பயங்கரமாக வயிறு வலிச்சு சிரிக்கிற அளவுக்கு அப்படிலாம் கிடையாது. பட் ஒன்று ரெண்டு இடங்களில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் எமோஷனல் பார்ட்டுமே ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ஸ்க்ரீன் பிளேவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருந்தது. ஒரு சில இடத்துல லேக் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புதுமையான ஸ்டோரிலாம் கிடையாது. ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரியான கதைகள் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நிறையா வந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவில் முன்னாடியே எல்லாம் ஓடி முடிஞ்சு இப்போ சீரியல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கதைகள் நிறைய சீரியல்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துலையுமே அமைஞ்சிருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளே இன்னுமே சுவாரஸ்யமாக நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் பெட்டரான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சிருக்கும். ஸோ மொத்தமாக இந்த ரோமியோ எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஃபிலிம், ஒரு ஓகேவான ஒரு படம் தான். பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த ரோமியோ படம் பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.